அண்மை செய்தி. திமுகவினர் அளித்த புகாரின் அடிப்படையில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மீது போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக எமது செய்தியாளர் தேவநாதன் இணைப்பில் இருக்கிறார். தேவநாதன், வணக்கம். தற்பொழுது அண்ணாமலை மீது என்ன குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது? தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன? கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணத்தில் தேர்தல் அன்று கோமதி என்ற பெண் கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தேர்தல் முடிந்த அன்று மாலை 6 மணி அளவில் அந்த பெண் அந்த ஸ்ரீமுஷ்ணத்தில் அடித்து கொலை செய்யப்படுகிறார். அந்த கொலைக்கு தேர்தலுக்கும் தொடர்பு உள்ளதாக காணொலி பரவியது. அதாவது திமுக கூட்டணியினருக்கு வாக்களிக்காத காரணத்தினால்தான் அந்த பெண் அடித்து கொலை செய்யப்பட்டதாக காணொலி பரவிய நிலையில அதற்கு கடலூர் மாவட்ட காவல்துறையினர் மறுப்பு தெரிவித்தனர். நேற்று ஒரு விரிவான அறிக்கை வெளியிடப்பட்டது. அந்த அறிக்கையில் அந்த கோமதி குடும்பத்தினருக்கும் கலைமணி என்பவரது குடும்பத்தினருக்கும் இருந்த முன்விரோதம் காரணமாக இந்த மோதல் ஏற்பட்டதாகவும், அந்த மோதலிலே கோமதி அடித்து கொலை செய்யப்பட்டதாகவும், அதாவது இந்த கொலைக்கும் தேர்தலுக்கும் தொடர்பு இருப்பதாக சமூக வலைதளங்களில் யாராலும் தகவல்களை பரப்பினால் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என கடலூர் மாவட்ட காவல்துறையினர் எச்சரிக்கை விடுத்திருந்தனர். தொடர்ந்து அவதூறு கருத்துக்களை பரவியதாக வட இந்தியர் உட்பட 3 பேர் மீது இன்று காலை ஸ்ரீமுஷ்ணம் போலீசார் வழக்கு பதிவு செஞ்சிருந்தாங்க. தற்போது பார்த்தோம் அப்படின்னா, அதாவது அந்த ஸ்ரீமுஷ்ணத்துடைய திமுக இளைஞரணி செயலாளர் சுவாமிநாதன் என்பவர் ஸ்ரீமுஷ்ணம் காவல் நிலையத்தில் ஒரு புகார் கொடுத்திருக்காரு. அதுல அண்ணாமலை நேற்று தன்னுடைய எக்ஸலத்தின் பதிவுல பார்த்தோம் அப்படின்னா, திமுகவினர் இந்த கொலையை செய்ததாக ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். இந்த கொலைக்கும் திமுகவினருக்கும் எந்த தொடர்பும் இல்லாத நேரத்தில் அபாண்டமான இந்த குற்றச்சாட்டு மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த புகாரில் கேட்டுக்கொண்டிருந்தார். அதனை அடுத்து தற்போது ஸ்ரீமுஷ்ணம் போலீசார் பாஜக தலைவர் அண்ணாமலை மீது வழக்கானது பதிவு செய்திருக்கிறார்கள். 3 பிரிவுகளின் கீழ் இந்த வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி தேவநாதன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.